வணக்கம் சார். நம்ம இப்போ மூன் சாஃப்ட்வேரில் அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து ஹோட்டலுக்கான சாஃப்ட்வேர் சார் இது. ஹோட்டல் சாஃப்ட்வேர் வந்து ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா மாஸ்டர், என்ட்ரி, ரிப்போர்ட்டு மொத்தம் 3 டைப் இருக்கும். இப்போ இதில் மாஸ்டரில் பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுறது எல்லாமே இதில் வந்துடும். என்ட்ரியில் பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணுறது எல்லாமே இதில் சேல் பண்ணுவோம். ஸ்டாக்கு எல்லாமே இதில் ஆட் பண்ணுவோம். ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பில்லிங் ரிப்போர்ட்டு, இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டு, ஸ்டாக் ரிப்போர்ட்டு இதில் வந்துடும். அப்புறம் அக்கௌண்ட்டில் டே புக்கு இதில் மொத்தமாக வந்து இது வந்து நம்ம டச் கண்ட்ரோல்லையுமே உண்டு இந்த சாஃப்ட்வேரு ஹோட்டலுக்கு மட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில் இருக்கும். ப்ராடக்ட் டீட்டெயிலில் வந்து இதில் நீங்கள் நம்பர் வைஸுமே நீங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில் கொடுத்துக்கலாம். அப்போ ஒன்றுன்னு அடிச்சிங்கன்னா வைங்களேன், இட்லினா இட்லி, பலகார செட்டு எல்லாமே இதில் வரும். நீங்கள் இது தமிழ்லேயும் அடிச்சுக்கலாம், இங்கிலீஷ்லேயும் அடிச்சுக்கலாம். 2 டைப்லேயுமே போட்டுக்கலாம். தமிழ்லேயும் இங்கிலீஷ் 2த்துலேயுமே அடிச்சுக்கலாம் பில்லு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட்லின்னு போட்டிருக்காங்களா, அதில் பாருங்கள் ஒரு பீஸோட ரேட்டு 7 ரூபா. நீங்கள் ஒரு குவான்டிட்டி எவ்வளோதுன்னு கொடுத்துட்டிங்கனாலே இங்கே போதும். அதுக்கு தகுந்தாப்புல ஆட்டோமேட்டிக்காக அது கால்குலேஷன் பண்ணிடும். எப்படின்னா உள்ள ப்ராடக்ட் கூட நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அதில் வந்து என்ன ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ண போகிறோம், இங்கிலீஷ்லேயும் அடிச்சுக்கலாம், தமிழ்லேயும் அடிச்சுக்கலாம். இது குவான்டிட்டி எல்லாமே ரேட்டு, ரேட்டு. இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பார்சலுக்கு ஒரு ரேட்டு வச்சுருப்பாங்க, அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ரேட்டு வச்சுருப்பாங்க. அந்த ரேட்டையுமே நம்ம தனித்தனியாக மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ இங்கே பில் போடுறீங்கன்னா வைங்களேன் சேல்ஸில், இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து 2 ரேட் இருக்கும், பார்சல் ரேட்டா இல்லை ரீட்டைல் ரேட்டான்னு. இப்போ பார்சல்னால் நம்ம சும்மா ஒரு அட்ரஸ், வந்துடுறது பாருங்கள். 1ஆம் நம்பர் அடித்தா இட்லி, இதில் எத்தனை வாங்குறாங்க, ஒரு 5 பீஸ் வாங்குறாங்கன்னா 5 பீஸு. இப்போ தோசை வாங்குறாங்கன்னா 2ஆம் நம்பரு தோசை. இந்த இருக்கு பாருங்கள், தோசை, பூரி, பொங்கல், சாம்பார், தோசை, அடை, டீ, காஃபி, பூஸ்ட்டு எல்லாமே இதில் இருக்கும். இதில் எத்தனை தோசை சாப்பிட்றாங்க போட்டிங்கன்னா நீங்கள் பில்லு. இதில் வந்து டச்சும் ஒர்க் ஆகுதுன்னா டச்சு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் டச்சு உங்களுக்கு. இது எல்லாமே டச்சு ஒர்க் ஆகிறது. நம்ம டச்சு ஸ்க்ரீன் இருக்கும்ல, அதுலேயுமே நம்ம யூஸ் பண்ணி பில்லு போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்டாக் என்ட்ரி, அன்னன்னைக்கு ஸ்டாக் ஏற்றிக்கலாம். நம்மள்கிட்ட எவ்வளோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டாக் ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு பில் இங்கே தெரிஞ்சிடும், நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா அன்னைக்கு ரேட்டுக்கு அப்படிங்கிறது இதில் காமிச்சிக்கிட்டே வரும் உங்களுக்கு. கொஞ்சம் இட்லி ஒன்று போட்டோம்னா 1ஆம் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எல்லாமே. அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் அக்கௌண்ட் வவுச்சர் இருக்கும். இந்த ஜாமான்லாம் வாங்குவோம்ல, அதெல்லாம் என்ட்ரி போட்டுக்கலாம். நம்ம யார்ட்டையும் இந்த காய்கறிலாம் வாங்குவோம்ல, அவங்கள ஹெட்டாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு கேஷு எவ்வளோ கொடுத்தோம் அப்படிங்கிறது இதில் போட்டுக்கலாம். அடுத்தது ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பில்லிங் ரிப்போர்ட்டு, பில் நம்பர் வைஸ் வரும். அதில் ஆள் கொடுத்து வியூ ரிப்போர்ட் கொடுத்திங்கன்னா இந்த டேட்லேருந்து பில் நம்பர் 1ல் 115 ரூபாய்க்கு நம்மளுக்கு சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்துடும். இதில் இது ஃபுல்லாகவே டச்லேயுமே ஒர்க் ஆகும். இது ப்ராடக்ட் வைஸ் பார்க்குறது, என்ன ப்ராடக்ட் இன்றைக்கி ஒரு நாளைக்கு போயிருக்கு அப்படிங்கிறது. இது ஹோட்டல் சாஃப்ட்வேர் மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் இருக்காது. இதில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இதுமாரி தான் இருக்கும். அப்புறம் ஸ்டாக் ரிப்போர்ட் பார்க்குறது, டேட் வைஸு இன்றைக்கி என்ன ஸ்டாக்கு உள்ளே வந்துச்சு அப்படிங்கிறது இதில் காமிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டு, டே புக்கு, மொத்தமாக ஒரு நாளைக்கு என்ன நடந்ததுங்கிறது வந்து இதில் வந்துடும் உங்களுக்கு. எவ்வளோ சேல் ஆணுச்சு, எவ்வளோ டெபிட் ஆணுச்சு எல்லாமே இதில் வந்துடும்.
இது சிம்பிளாக தான் இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஹோட்டலுக்குள்ளே. என்ன பண்ணுவீங்க, ஆல்ரெடி ப்ராடக்ட் நம்ம கொடுத்துருவோம், நீங்கள் இந்த பில்லு மட்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை 2ஆம் நம்பர்னு அடிச்சிங்கன்னா 2ஆம் நம்பரில் உள்ளது எல்லாமே வந்துடும். நம்ம அதை செலக்ட் டவுன் ஏர் அப் ஏரை கொடுத்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது எல்லாமே வரும். 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை. இதில் பார்த்திங்கன்னா 33 பார்த்திங்கன்னா ஃபுல் சாப்பாடு, 34 பார்த்திங்கன்னா பார்சல் சாப்பாடு, அரை சாப்பாடு 35 எல்லாமே இதில் நம்ம மென்ஷன் பண்ணி ப்ராடக்ட் ஏற்றிக்கலாம். இது சாஃப்ட்வேர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ தான்.